ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்டி விமர்சனம். கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் இந்த படத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு கேப்டன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தமிழ் சினிமா ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையிலேங்க கிட்டத்தட்ட 1991 34 வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 100வது படமாக ரிலீஸ் ஆன கேப்டன் பிரபாகரன் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய படத்தை பார்த்துறதுக்கு உண்டான ஃபீலிங்கே இல்லை நண்பர்களே. புது படத்தை பார்ப்பதற்கு உண்டான அந்த ஒரு ஃபீலிங்கும் அந்த ரசிகர்கள் இந்த படத்தை அந்த தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக செலிப்ரேஷனோட அவங்க கொண்டாடி அந்த விதமும் பார்க்கும்போது எனக்கு வேறு லெவல் எமோஷனாக ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் அன்றைக்கு சினிமா ரீதியாக வசூல் ஏற்படுத்தி விஜயகாந்த் அவர்களை கொண்டாட வச்சதாக இருக்கட்டும், இன்றைய அளவுக்குமே மக்கள் இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் ஒன்று, இந்த படத்துடைய கதை மற்றும் திரைக்கதை. ரெண்டாவது, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்னைக்கு நடிகராக அவரை கொண்டாடினாங்க. இன்னைக்கு ஒரு தலைவராக அவர் மேலே வச்சிருக்கிற பாசத்தை இந்த படத்துக்கு திரைய அரங்கு இருந்த காட்சிகளாக மக்கள் வச்சு கொண்டாடி தீர்க்கிறாங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வசூல் ரீதியாக எல்லாரையும் அலற விட்ட அந்த படம் அரசியல் ரீதியாகவும் நிறைய பேர் அலற விட்டு அப்படியே அள்ளு விட வச்சிருச்சு. அந்த அளவுக்கு இந்த படத்தில், அதாவது ஒரு சாதாரண கதையாக இருந்தாலும் அதை பொலிட்டிக்கல் ரீதியாகவும் ஒரு சினிமா ரீதியாகவும் அவங்க ஆர்கே செல்வமணி அவர்களை ஹேண்டில் பண்ண விதற்கு பார்த்தீங்களா வேற லெவல். இன்னைக்கு 2K அண்ட் ஜென்சி கிட்ஸ் முதல்ல இந்த படத்துக்கு இந்த படத்தை கொண்டாடி தீர்க்கிறதுக்கு உண்டான காரணங்கள் இப்போ நான் சொன்னேன் இது எல்லாமே இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையை உடச்சி சொல்லணும்னா, கூலி படத்தையே பின்னுக்கு தள்ளிட்டு கூலி வெத்து நம்ம கேப்டன் பிரபாகரன் தான் கெத்து அப்படிங்கிற அளவுக்கு அந்த படத்தை கூட அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைங்க. இந்த படத்துக்கு என்ன கூட்டம். என்னதான் இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஒரு தலைவராகவும் தெய்வமாகவும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் மதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். முடிஞ்சால் இந்த படத்துக்கு போய் பார்த்துட்டு உங்களோட ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.